தொடர்ந்து தோல்வி தான். தொடர்ந்து தோத்துக்கிட்டே இருக்கோம். அடுத்த தோத்துக்கிட்டே இருக்கோம் அப்படின்னா, அதுக்கு என்ன காரணம் இருக்கும் தெரியுங்களா? நம்ம மனசு தாங்க காரணம். இப்போது நமக்கு ஒரு தோல்வி வந்துடுச்சு. அதில் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா, நம்ம உடனே என்ன பண்ணணும்? அது வலியாக தான் இருக்கும், வேதனையாக தான் இருக்கும். சும்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு தோற்று போகிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. அதை அவ்வளோ சீக்கிரமாக நம்ம கடந்தும் வர முடியாது. இது உண்மைதான். இருந்தாலும் இதிலேருந்து வெளியே வரத்துக்கு ஒரு சூட்சமம் என்னென்னா, அது ஒரு அற்புதமான ஒரு நுணுக்கங்கள் நம்ம எப்படி கற்றுக்கணும்னா, சத்தியமான உண்மைங்க இது. நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருந்தாலும், தோல்வி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நம்ம ரொம்ப நொந்து போகக்கூடாது. தோல்வி அடைஞ்சிட்டோமேன்னு நினைக்கக்கூடிய அந்த மனம் நொந்து போச்சுனாலே, அடுத்தது நமக்கு சரியாக செய்ய முடியாமல் அதுலேயே நம்ம தோல்வி தான் அடைவோம். அதனால் தோல்வி இதில் அடைஞ்சிட்டோம், அடுத்தது நம்ம தோல்வி அடையவே கூடாதுன்னு ஒரு வைராக்கியம் நமக்கு இருந்துச்சுன்னா, அடுத்தது நம்ம தோல்வி அடைகிறோமோ இல்லையோ, அதில் வெற்றி கிடைக்கலனாலும் பரவாயில்ல, அடுத்தது தோல்வி அடைஞ்சாலும் இன்னும் நமக்கு அதில் இருக்க நிறைய நுணுக்கங்கள் நம்ம கற்றுக்கலாம். அதில் இன்னும் நமக்கு வைராக்கியம் அதிகமாகும். 3வது விஷயம், நம்ம தோல்வி அடைகிறோம்னா நம்ம முழுமையாக நம்ம தோல்வி அடைகிறதுக்கான அர்த்தம் அது. ஏன்னா ஒன்றா நம்ம கற்றுக்கிட்டு வந்துட்டுருக்கோம். முதல் தோல்வி நமக்கு ஒரு சில பாடத்தை கற்றுக் கொடுக்குது. 2வது தோல்வி இன்னும் நிறைய பாடத்தை கற்றுக் கொடுக்குது. 3வது தோல்வி பார்த்திங்கன்னா 100% நம்ம 99% நம்ம தொட்டுடுவோம். அந்த 100 ஒரே ஒரு சதவீதத்துக்கு நம்ம அடைய முடியாமல், அதுவும் நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வர வெற்றி நமக்காக தான் இருக்கும். நிச்சயமாக அது தோல்வியே இருக்காது. தோல்வி அடையாமல் இருக்கிறதுக்கு நம்ம மனசு தான் காரணம். எவ்வளவோ உடம்பு பாருங்கள், வலிமையாக வச்சிட்ருப்பாங்க, நிறைய உழைப்பாங்க, பண்ணுவாங்க. ஆனால் மனசில் ஒரு துன்பம் வந்துடுச்சுன்னா எல்லா வேலையும் அப்படியே போட்டு உட்காந்துருவாங்க. முடியவே முடியாது அவங்களால. ஏன்னா மனம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்குது. அந்த மனம் வலிக்கும் போது உடலெல்லாம் ஆடி போயிடும். அப்படி எவ்வளோ பெரிய பலசாலியாக இருந்தாலும் சரி, மனசு தெளிவாகவும் இல்லைன்னா நம்மளால் எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. யாருக்கிட்டேயும் நம்ம தைரியமாக பேசவும் முடியாது. எவ்வளோ பெரிய தைரியசாலியாக கூட இருக்கலாம், மனசில் வருத்தம் இருந்துச்சுன்னா அந்த தைரியம் காணாமலேயே போயிடும். அதனால் நம்ம மனசை தான் நம்ம ஃபஸ்ட்டு வலிமையாக வச்சுக்கணும். மனசை நம்ம தைரியமாக வச்சுக்கணும். தோல்வி வந்தாலும் நிச்சயமாக நமக்கு வெற்றி நம்ம அடைய தான் போகிறோம். ஒரு வெற்றி அடையிறதுக்கு பலவித தோல்விகள் வரும். பலவித தோல்விகள் தான் நமக்கு முதல் வெற்றின்னு சொல்கிறாங்க அனுபவசாலிங்க, சாதித்தவங்க இன்றைக்கி சொல்லிகிட்ருக்காங்க. அதனால் இந்த தோல்விகள் எல்லாமே நமக்கு வெற்றிக்கான படி தான். ஒவ்வொரு படியாக ஏறி போயிட்டே இருப்போமே, வெற்றிக்கான படி நம்ம முருகன் தந்தை கொடுப்பாரு. வெற்றிவேல் முருகனுக்கு